துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு முற்பகுதியில் சுக்கிரன் மட்டும் வந்து தனுசுல உட்கார்றான். இது வந்து உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாவம் எதை சொல்லுது அப்படின்னா நம்மளோட தைரியம், பேச்சு, எழுத்து, பயணம், நம்மளோட அக்கம் பக்கத்து வீட்டாரோட ஆள்களோட நமக்கு என்ன மாதிரி உறவு முறை, இந்த மாதிரி பல விஷயத்த சொல்லுது. ஓகேங்களா? அப்ப அந்த பாவத்துல முதல்ல சுக்கிரன் வந்து உட்கார்றான் அப்படின் போது துளாராசி என்பவர்கள் உங்களோட ராசி அதிபனே சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்களுக்கு 1 மற்றும் 8க்கு அதிபன். ரிஷபத்துக்கும் அவன் தானே அதிபன், அஷ்டமாதிபதியும் அவன் தான், சுயஸ்தானாதிபதியும் அவன் தான். அப்ப சுக்கிரன் 3ஆம் பாவத்துல வந்து உட்கார்றான் அப்படின்போது என்னோட ராசி அதிபன் 3ஆம் பாவத்துல போறான். பொதுவா ஸ்தான பலம் இல்லையேமா அப்படின்னு கேட்கறது உண்டு. உண்மைதான், ஸ்தான பலம் அப்படின்றது இல்லை. 3, 6, 8 இதெல்லாம் பெருசா நம்ம 12 இதெல்லாம் ஸ்தான பலம் எதிர்பார்க்க முடியாது. நம்மளோட ராசி அதிபன் 3ஆம் பாவத்துல மறையிறானே அப்படின்னு வருத்தப்படணுன்ற அவசியமும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா பிற்பகுதியில புதன் வந்து உட்கார்ந்துருவான். சரி, இந்த 3ஆம் பாவத்துல சுக்கிரன் வந்து உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா பிளஸும் உண்டு மைனஸும் உண்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், என்னோட நெய்பர்ஸோட நான் நல்லா வந்து பழகுவேன். நல்லா பழகுறேன். அந்த பழக்கம் அப்படின்றது கொஞ்சம் நல்ல இனிமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி தொடரிட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே இனம் புரியாத ஒரு கோபம், இனம் புரியாத ஒரு பொறாமை. இந்த காலகட்டத்திலங்க நம்ம யார் கூட நல்லா பழகினாலும் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பொறாமை அப்படின்ட்டு தான் வருது. காரணம் என்ன அப்படின்னா ரிஷபம் துலாம் உங்களோட ராசி அதிபனே சுக்கிரன் அப்படின்றதுனால இந்த 2 ராசிகளை பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப நீட்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க, லவ்வபிளாக இருப்பாங்க, ரொமான்டிக்காக இருப்பாங்க. சும்மா ஒரு கோணி பையிலே ட்ரெஸ் போட்டு தச்சு போட்டுக்கினா கூட ரிஷபராசி பெண்களும் துளாராசி பெண்களும் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க. அதனாலேயும் என்னவோ தெரியல பெரும்பாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே துலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி உச்சமடையக்கூடிய ராசி. அப்ப பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பயங்கரமா ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க. வெட்டு 1 துண்டு 10. நடிக்க தெரியாது, நாடகம் போட தெரியாது, சீன் கிரியேட் பண்ண தெரியாது. அப்ப எப்பயுமே ஹானஸ்டா பேசுறவங்கள நிறைய பேருக்கு பிடிக்காது. பேச ஆரம்பிச்சப்பா அவ கூட யாரையா பேசுறது, அவ ஒத்த வார்த்தை பேசினா 100 வார்த்தை பேசுவாயா, நம்மளுக்கு என்னத்துக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. ஃபர்ஸ்ட் பழகணும்னு ஆசைப்படுவாங்க, பின்னாடி ஒதுங்கியும் போவாங்க. அது நல்லது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட அக்கம் பக்கத்து வீட்டாரால நம்ம இனிமையா பழகினாலும் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு என்னவோ என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைஞ்ச மாதிரியே இருக்குப்பா. நான் ஃபர்ஸ்ட் ஒரு முடிவெடுத்தேன், அந்த முடிவெடுத்து நான் அந்த முடிவை வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள். நான் வந்து பாருங்க முதல்ல ரொம்ப கல்ச்சர்டு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரொம்ப கல்ச்சர்டா ரொம்ப வந்து நான் புடவை தான் கட்டிட்டு இருப்பேன். ஒரு தலை பின்னி வந்து லேடி வச்சுக்கோங்களேன், நீங்க பின்னி வந்து தழைய பின்னி பூ வச்சுட்டு இருப்பேன். இதுதான் என்னோட இது. இப்போ நான் ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறேன். பெரிய கன்சர்னில் வேலை செய்யறதுனால என்னோட அவுட்லுக்கை நான் மாற்றிக்கினேன். ஏன்னா நிறைய வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் வராங்க. என்னோட இந்த சாரி இப்போ வந்து பாருங்க பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் இப்போ இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி போட்டு போனால் அலோவ் பண்ணாத 5 ஸ்டார் ஹோட்டல் எத்தனையோ இருக்க தான் செய்யுது.